ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ குமரன் வந்து நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, சரி அப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்க, நீங்க ஆசையா கேட்குறீங்களே. பின்னாடி இருந்து கங்காவும் கவிர ஐயோ கொடுக்காதீங்க, அவர் ஓட்டுனதே இல்லை, அவரை ஓட்டி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்லை அவர் வந்து கிளச்சை ரிமூவ் பண்ணி காரை விடுறதுல எனக்கு தெரியும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், அவர் ஆசைப்படுறாருல அப்புறம் அவரே புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட காரை ஓட்ட சொல்லிட்டு விஜய் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இப்போ குமரன் வந்து சூப்பரா கார் ஓட்டுறாரு, செம்மையா ஓட்டுறீங்களே ப்ரோ, உங்களுக்கு 5 ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்றாரு. அப்போனே கங்கா கேக்குறாங்க, ஏங்க நீங்க கார் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையே, நீங்க எப்போ படிச்சீங்க அப்படின்னோடனே, அப்போனே குமரன் சொல்றாரு, நல்லா யோசிச்சு பாருங்க, மாமா இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்தப்போ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து மாமாவை யார் கூட்டிட்டு வந்தா, அந்த ஓட்ட அம்பாசிடர் கார்ல நான் தானே ஓட்டிட்டு வந்தேன். காவேரி நீ கூட பார்த்தலன்னொடனே, ஆமா மாமா மறந்துட்டேன், நான் வழுக்கு மரத்துக்கு மேல உட்காந்து உங்களை பார்த்தேன்ல, உங்களுக்கு மறந்துட்டேன்னொடனே இப்போ கங்கா சொல்றாங்க, எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னொடனே, நீ அந்த சீன்லயே இல்லக்கா, நீ வந்து வீட்டுக்குள்ள இருந்த நான் தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு காவேரி பேசிட்டு வராங்க. இப்போ இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு வரும்போது கங்காக்கு மறுபடியும் வாமிட் வர மாதிரி ஒமட்டுறாங்க. அப்ப நீங்க முன்னாடி வாங்க, உங்க ஹஸ்பண்ட் தானே கார் ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கங்காவை முன்னாடி உட்கார சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாரு. போய் உட்காந்து கொஞ்ச நேரத்துல காவேரியோட தோல்ல சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பிரேக் போடும்போது காவேரியோட தோல்ல இருந்து காவேரியோட மடியில வந்து படுத்துக்கிறாரு. அப்ப கங்கா திரும்பி, என்னடி நடத்து நடத்து அப்படி சொல்லிட்டு கையால ஆக்ஷன் காட்டினோடனே, நீ முன்னாடி பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா குமரன் கிட்ட நீங்க முன்னாடி பார்த்து கார் ஓட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன்லயே காட்டுறாங்க காவேரி. அப்புறமா ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுறாங்க. அப்போ விஜய் வந்து, இந்த மாதிரி நீ வந்து உண்மைக்குமே கோச்சிட்டு வந்தது தான் நல்லது, அதனால பார்த்தியா அவங்க நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சிருக்குது, நம்மளா பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ட்ரிப்பை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காரு. இப்போ பார்த்து காவேரி வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாஸ் என்ன மெமரி இது பண்ணி என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு 7 மாதம் தானே. பாவம் விஜயோட ஃபேஸே அப்படியே சுருங்கி போயிடுது. நம்ம விஜய் பார்த்தோன்னே காவேரி என்ன சொல்றாங்க, என்ன இவ எப்பவுமே 8 மாசம் 8 மாசம் சொல்லுவேன், இப்போ 7 மாசம் சொல்றான்னு பாத்தீங்களா, நான் இன்னையிலேருந்து திருப்பி கணக்கு போட்டு பார்த்தேன், இன்னும் 7 மாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி நார்மலா அப்படி பேசிடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. அப்போ விஜய் குமரன் கிட்ட போய் சாவி தாங்க நானே டிரைவ் பண்றேன், எனக்கு இப்போ டயர்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்து கங்கா கேட்கறாரு, ஏண்டி அவர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, நீ என்னடி பண்ண அப்படின்னு. இல்ல ஒன்றும் இல்லை, அவர் நார்மலாக தான் இருக்காரு, நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சமாளிக்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு தெரியுது விஜய் வந்து இந்த மாதிரி இருக்காருன்னு. போய் அப்போ 4 பேரும் கார்லாம் அமைதியாகவே வர்றாங்க. விஜய் வந்து மூட் அவுட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சாரதா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணுங்க 2 பேரையும் பார்த்தோன்னா அவங்க எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதில் யமுனா வர கிண்டல் பண்ணுற இந்த மாதிரி, நீங்கள் வர்றதுக்கு அம்மா செண்டுமேலெல்லாம் வைக்கணும்னு சொல்லிச்சு, ஆரத்திலாம் எடுக்கணும்னு சொல்லிச்சு, எல்லாரும் நீங்கள் 2 பேரும் இப்படி ஜோடி ஜோடியாக தானே வர்றீங்க, அண்ணா அம்மா உங்க 2 பேரை பத்தி தான் சொல்லு, மாப்பிள்ளைகளை பத்தி தான் கவலைப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது விஜயும் குமரனும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா விஜய் வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னொடனே இப்போ காவேரி சொல்றாங்க, ஆமாமா அவர் டிரைவ் பண்ணிட்டு வந்ததுல அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அவர் போட்டோன்னொடனே இப்போ விஜய் வந்து காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு போகும்போது காவேரி இப்போ சோகமா அந்த காரை பார்த்துட்டு இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.